ஆசிரியர் மன்றம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், மூத்த ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு மைக்கேல் ராஜ் அவர்கள் இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவருக்கு நமது கோட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் வாங்க டீச்சர் வாங்க வாங்க எனக்கு கொடுக்கவே இல்லையே. ஆமா சார் வாங்க. வணக்கம் சார். ஒரு சின்ன சார் வாங்க. உங்களுக்கு சார் அந்த ஜெனரேட்டர் கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கோட்டூர் ஒன்றிய தலைமை சகோதரர் குழந்தைசாமி அவர்களை தலைமையேற்று நடத்தி தர வேண்டுமாறு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். திரு சி. ஜான் பிரிட்டோ அவர்களையும் மாவட்ட தணிக்கை குழு மரியாதைக்குரிய திரு க. அச்சுதமணன் அவர்களையும் முன்னால் நடைபெற இருக்கிற இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு நமது ஒன்றியத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவர் வரவேற்புரை கருப்பகுலா பள்ளியினுடைய பா. சாந்தி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். வெண்ணிலாவும் வாழும் போலே, வீரனும் கூர் வாழும் போலே, வண்ணப்பூவும் மனமும் போலே, மகரையாளும் இசையும் போலே, கண்ணன் தமிழும் நானும் அல்லவோ என்னும் பாவேந்தரின் பாவரிகளால் என் அன்னை தமிழை வணங்கி அவை ஆண்டோர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவு கூர்வது என் கடமையாகும். இவ்விழாவின் தொடக்கமாக இயக்க கொடியேற்றி சிறப்பித்திருக்கும் தலைமை ஆசிரியர், எங்களின் முன்னோடி சகோதரர் திரு மைக்கேல் ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் என்னும் குரல்மொழிக்கேற்ப பொறுமை மிகு நம் மன்றத்தின் ஒன்றிய தலைவர் திரு குழந்தைசாமி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். பேச்சினில் அலட்சியம் பெரும்பங்கு வகித்தாலும் எண்ணங்களையும் செயல்களையும் லட்சியம் நோக்கியே நகர்த்தும் நம் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆசிரியர் சகோதரர் திரு விக்டர் பெர்னாண்டோ அவர்களை வருக வருக என வரவேற்று வைத்தியநாதன் அவர்களையும், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு சே. ஜான் பிரிட்டோ அவர்களையும், முன்னாள் ஒன்றிய செயலாளர் திரு சி. வீரமணி அவர்களையும், இந்நாள் ஒன்றிய செயலாளர் திரு சி. இளங்கோவன் அவர்கள், சண்முக வடிவேல் அவர்களை வருக வருக என
அவர்களையும், திருமதி ராணி அவர்களையும், திரு கு சார்லஸ் அவர்களையும், திருமதி சி அழகரசி அவர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுடன் வருகை புரிந்திருக்கக்கூடிய உறவினர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற விளைந்திருக்கும் இன்று நம்மையெல்லாம் விரல் பிடித்து வழி நடத்தும் தந்தையாகவும், இன்னல் வரும் வேலைதனில் கரம் உயர்த்தி போராடும் தலைவனாகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர் முனைவர் திருமிகு சண்முகநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் என்ற குரல்மொழிக்கு இலக்கணமா திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான திருமிகு பூண்டி கே கலைவாணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். சிலை விடுத்து ஒழுகார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடூன்றும் களிறு என்னும் குரலின் பொருளாய் விளங்கும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் மாநில திமுக விவசாய அணி அமைப்பாளருமான திருமிகு AKS விஜயன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்பதை உணர்த்துவது போல் புன்னகை மாறாமல் மன்றப்பணி ஆற்றும் வர இருக்கின்ற நம் மாநில தலைவர் திருமிகு ரா ரவி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். மொத்தப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கோட்டூர் ஒன்றியம் 2023-24 ஆண்டறிக்கை. கைமாறு வேண்ட கடப்பாடு மாறி மாட்டு என் நாட்டும் கொள்ளா உலகு. மலை போல் கைமாறு கருதாமல் ஒற்றுமையாய் செயல்பட்டால் இந்த உலகில் எதையும் சாதிக்கலாம் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நம் இயக்கத்தின் 30 விழாவான இயக்க ஆண்டு விழா, பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் பணிமாறுதல் பெற்றவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம் இயக்கத்தின் ஆண்டறிக்கை வாசிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பத்து அல்லது 15 நிமிடத்துக்குள்ளாக வந்துடுறாங்க. இலக்கணம் சுமதியம்மா, பள்ளி மாணவர்களின் தாயம்மா, பள்ளி மாணவர்களின் தாயம்மா ராணியம்மா, ஜான்சி ராணியம்மா, பள்ளியை குடும்பமாய் அரவணைத்த தாயம்மா, ஆலங்கோட்டை அரசியம்மா, ஆடுவார் பாடுவார் பண்புவத்த தாயம்மா, நீவி பல்லாண்டு பல கோடி ஆண்டு பெற்ற செல்வங்களோடும் கல்வி குழந்தைகளோடும் மன்ற தொடர் உறுப்பினரால் வாழ்க வளமுடன் நலமுடன் என்றென்றும் அன்புடன் எமது அன்பால் வெல்லும் அற்புத கலையால் உதவுவதற்கரசாவாய் அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை புகிழ்த்த நெருங்கடியே, தண்ணீர் தமிழ் கடல் கொண்ட கடற்கரையே, முன்னின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறள் வான் புகழே, இந்நெரும் பத்தே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணி. இந்த கோட்டூர் மாமன்றம் இன்னும் மாமன்றமாக வளர்ந்து நிற்பதற்கு அர்த்தத்துடன் கற்பித்து பாப்பிள்ளை திருவாரூர் மாவட்டத்தினுடைய தணிக்கை குழுவினுடைய தலைவர் அவர் இப்பொழுது தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதனுடைய செயலாளர், மாவட்ட செயலாளர் அன்பை சகோதரர் அச்சுத மேனன் அவர்கள் இப்பொழுது வேண்டியிலே உரையாற்றுவார். இந்த கோட்டூர் மண்ணிலே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பிலே சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பின்னாலே சிறப்புரை நினைவு பரிசுகளை வழங்கி விழா பேருரை ஆற்ற என்றைக்குமே ஒரு சங்கத்தினுடைய கூட்ட உறுப்பினர்களை
எல்லாம் ஜெயிக்கணும். தாடி மீசையை சேவ் பண்ணாம அவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு சங்கத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. நான் சேவ் பண்ணிட்டு என்ன பண்றேன், சால்வையை பூத்திக்கிட்டு புதிதாக சங்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எவ்வளவு பேரை பார்த்துட்டோம் நாங்க, எவ்வளவு பேரை பார்த்துருக்கிறோம். நம்ம மட்டும் சத்தம் நம்ம எடுத்துட்டு போயிடலாமா? அப்ப இந்த சங்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா உறுப்பினர்களுக்காக தான் போராடுது. இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும், பட்டதாரி ஆசிரியர் இருந்தாலும் சரி, இடைநிலை ஆசிரியர் இருந்தாலும், தலைமை ஆசிரியர் இருந்தாலும், அவங்களுடைய கோரிக்கைகளை 31 அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டு தான் போராட்டமே நடக்குது. எனக்கு சேவகல சட்டம் கொடுக்கல, மஞ்சள் சட்டம் கொடுக்கல, ஏங்க அந்த 31 கோரிக்கைகள் வாங்க. டிரைவர் கிடைக்கல, அவசரமா ஒரு டிரைவர் சென்னை தாண்டி சென்ட்ரல் மீடியில ஏறுங்க. காலையில போயிட்டு வந்து போகணும். அதே போல திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு ஜான் பிரிட்டோ அவர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு சே ஜான் பிரிட்டோ அவர்கள் இப்பொழுது வாழ்த்து பேசுவார்கள். இவ்விழாவிற்கு வருகை தர இருக்கின்ற பூண்டிக்கு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, திருமதி ஏகே சுவிதகன், டெல்லி சிறப்பு நிதி, மாநில திமுக விவசாய மாநிலத்தையும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநில தலைவர் பெயர் ரவிகரன் அவர்களே, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அதாவது சிபிஎஸ் ரத்து உறுப்பினர் அவர்களே, இவ்விழாவிற்கு வருகை தருகின்ற தேவதாசன் திருத்தூண்டி தொழிலாளர்களே, மண்டலத்தினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் சண்முகவேல் அவர்கள், நான் திருவாரூர் மாவட்டத்தையும் வழிநடத்தப் போகிறேன் என்று திருவாரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இந்த ஆண்டு பொறுப்பேற்று மாவட்ட செயலாளராக பணிபுரிந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்கின்றேன். முன்னாள் ஒன்றிய பொருளாளர், முன்னாள் மாவட்ட பொருளாளர், தற்போது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் 27 ஆண்டுகள் இம்மண்டலத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு என்னுடைய மையத்தினர் நாயகர் பெர்னாண்டோ, ஒன்றிய திமுக அமைச்சர் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றார். அதாவது மாவட்ட செயலாளர் கோட்டூர் ராஜசேகரன் அவர்களுடைய கனவை இன்று நிறைவேற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அனைத்து ஒன்றியங்களிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர் அவர்களையும், முன்னாள் தொடக்க கல்வி அலுவலர் கு ராகிதன் அவர்களையும், எங்களுடைய மண்டலத்துடைய வழிகாட்டி கண்ணன் சார் மூத்தோரணி அமைப்பாளர் கண்ணன் சார் அவர்களையும், அனைத்து ஒன்றியத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர்களையும், மண்டலத்தின் மறவர் மரத்தியர்களையும், பணி ஓய்வு பெறுகின்ற பாராட்டு பெறுகின்ற சுமதி, பி ரவி, ராணி டீச்சர், கு சார்லஸ், சி அழகரசி அவர்களையும் வருக வரவேற்கின்றேன். இவ்வொன்றியத்தில் கோற்று மண்டலத்தில் பணிபுரிந்து இவ்வொன்றியத்திலிருந்து பணிவாளர்கள் செல்கின்ற 7 ஆசிரியர்கள் இளஞ்செழியன், பாலமுருகன், குளோரி பிரின்ஸ்பாய், ரெக்ஸில் மேரி, ஜெயபாரதி, ரெஜி, தா கவிதா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். முதலில் ஆண்டு விழா, இயக்க விழா என்பது ஒரு மன்றம், ஒரு இயக்கமானது பல போராட்டங்களை கண்டுதான் இந்த நிலைக்கு அடைந்திருக்கின்றது. அந்த வழியில் பாவலர் எங்களை வாதாடியும் போராடியும் பல சலுகைகளை எங்களை பெற்று அவருடைய அன்பு தம்பிகளாகிய மாநில செயலாளரையும் மாநில தலைவரையும் எங்களுக்கு விட்டு சொல்லியிருக்கிறார். அவர்களும் கடந்த 3 ஆண்டுகளாக பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை என்னுடைய பொதுச் செயலாளர் சென்னைக்கு செல்ல இருக்கிறார். அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த, ஒரு முகம் பேச்சுவார்த்தை, மறுமுகம் தீவிரமான போராட்டம். அந்த போராட்டமானது
ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். இன்று திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு இயக்கம் வேண்டும். ஆசிரியர்களை போராட்டத்தில் மட்டும் அழைத்து செல்ல முடியாதாக இருக்கக்கூடாது. கௌரவம் செய்கிறார்கள். நமது தலைவர் அவர்கள் சந்தன மாலை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். பன்முகம் கொண்ட நான் சண்முகநாதன் பொதுச்செயலாளர் அவர்களுக்கு கோட்டூர் மன்றம் சார்பாக ஒரு சில வாழ்த்துக்கள். நீர் பாவலரின் வழித்தோன்றல், வைத்தமிழின் இளந்தர்கள், தலைஞாயிறு தந்து போன மன்றத்தின் மங்காத புகழ் ஞாயிறு, சொல்லுக்கும் செயலுக்கும் ஊழிரையும் விசகாத நீ நூதன பொதுச் செயலாளர், சுடுமுன்னே நீ நெருப்பு, உச்சவில்தான் உனக்கு விருப்பு, நீயா என தொடக்கத்தில் யோசித்தோம், நீதான் என இப்போது எப்போது யோசிக்கிறோம். இப்படி தொடரும். ஹலோ ஹலோ அடுத்ததாக நமது மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. விட்டு வாங்க. நமது அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் அவர்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அதே போல மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் விக்டர் பெர்னாண்டோ அவர்கள் சந்தனமாலை அணிவித்து கௌரவம் செய்கிறார். வாழ்த்து மடலை நமது மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு மா வைத்தியநாதன் அவர்கள் அந்த வாழ்த்து மடலை வழங்கி கௌரவம் செய்கிறார். உச்ச நட்சத்திரம் ரவி மாநில தலைவர் அவர்கள். அடுத்ததாக பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்து கோம்பை வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் பாலநாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டூர் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்து. அடுத்ததாக மாவட்ட ஊராட்சியினுடைய உறுப்பினர் அந்த ஓய்வு பெறுகிற ஆசிரியர் ராணி டீச்சர் அவர்கள் கலைமாணி மோகன் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமை சகோதரர் நாயர் பெர்னாண்டோ அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் முன்னாடி வாங்க மாநில தலைவர் அவர்கள் ராயர் பெர்னாண்டோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. முன்னாள் கல்வி அதிகாரி அருமை சகோதரர் கு ராஜேந்திரன் அவர்களுக்கு அருமை சகோதரர் விக்டர் பெர்னாண்டோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஆற்றல்மிக்க செயலாளர் சண்முகவடிகள் அவர்களுக்கு நமது ஒன்றிய செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மூத்த ஆசிரியர் நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு கண்ணன் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்
நமது மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அண்ணன் பாரதி ஞானவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவம் செய்யப்படுகிறது. உறுப்பினர் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு திரு கண்ணன் சார் அவர்கள் பொன்னாடை அணிந்து கௌரவம் செய்கிறார்கள். கலைவாணி மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவம் செய்யப்படுகிறார். அடுத்தது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை, மலர் மாலை, அதே போல நினைவு பரிசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு ராயர் கர்நாட் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. நினைவு பரிசு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே ஒரு மாலை, ஒரு பொன்னாடை, நினைவு பரிசு அடுத்ததாக தெற்கு தென்பரை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு வி ரவி அவர்களுக்கு பொன்னாடை, சந்தனமாலை, அதே போல மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை, மாநில தலைவர் அவர்கள் சந்தனமாலை, நினைவு பரிசு நமது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சோழவிநல்லூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ராணி அவர்களுக்கு அடுத்ததாக நமது மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். மாநில தலைவர் அவர்கள் சந்தனமாலையும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த நினைவு பரிசையும் வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். அடுத்ததாக பெரிய குருவாடி பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் அருமை சகோதரர் பூ சார்லஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசையும் வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். அடுத்ததாக மகாராஜபுரம் பள்ளியினுடைய ஆசிரியை சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசையும் வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்கள். ஒரு விழா நடந்தவங்க அதோட வழி தெரியும். எங்கள் அண்ணன் நாளைக்கு போய் மினிஸ்டர்கிட்ட பேசி எங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணுங்கிறது ஒரே நோக்கம்தான். நாங்களாம் எடுத்துக்கல. அதாவது எங்களுக்காக பாடுபட்டு இருந்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நிமிஷம் வேணாலும் கூப்பிடுவார், தூங்கி இருந்தாலும் எடுப்பேன். அந்த மாதிரி எங்களுக்கு உடனடியாக ஓடோடி வந்து உதவிகளை செய்யக்கூடியவர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களை எளியவர், எந்த நேரமும் யாரும் தொடர்பு கொள்ள முடியும். அந்த வகையில் மிக சிறப்பாக சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் மென்மேலும் வளர இந்த இடத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் அண்ணன் நடராஜன் உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகிறேன். ஞானியாளர் நண்பர் ஜவஹர் மோகன் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அந்த வகையில் பாக்கி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. நீங்க எல்லாம் போய் 31 கோரிக்கையில 2 கோரிக்கை கேட்டா எங்களுக்கு, பாக்கி எல்லா கோரிக்கையும் உங்களுக்குரியது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய கோட்டூர் ஒன்றிய முப்பது விழாவிற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற
மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆற்றல்மிக ஒன்றிய தலைவர் விடவேசாமி அவர்களே, இந்த இடைநிலையிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் விக்டர் பெர்னாண்டோ அவர்களே, கூட்டுறவு சங்கத்துடைய எந்நாளுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஜே.கே. அவர்களே, என்னுடைய ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவரும் அல்ல, எங்கள் இடைநிலையுடைய எந்நாள் தலைவராகிய திரு வைத்தியநாத செயலாளராக இருந்து ஒன்றியத்தை மிகப்பெரிய மாற்றி வைத்த மரியாதை ஜான் பெருட்டோ அவர்களே, எங்களுடைய மாவட்ட தணிக்கைக்குழு உறுப்பினர் சகோதரர் அச்சரன் அவர்களே, எட்டில் ஒருவராக மன்றத்தை அன்புபகனும் உயர்த்துவதற்காக பாடுபட்ட என்னுடைய அருமை சகோதரர் வீரமணி அவர்களே, என்னுடைய வரவேற்புரை எழுதிய என்னுடைய அன்பு சகோதரி சாந்தி அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்தளித்த ஒன்றியத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் இளங்கோவன் அவர்களே, அறிமுக உரையாற்றிய நண்பர் மோகன் அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிற எங்களுடைய இயக்கத்தினுடைய பெரும் கனவாக பாவலர்களுடைய மறு உருவாக ஆசிரியர் தருவாய்க்கு விடிவெள்ளியாக தமிழ்நாடெங்கும் சுற்றிச் சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களில் ஒருவராகிய மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, கோட்டு ஒன்றியத்தை மட்டுமல்ல திருவாரூர் மண்ணெங்கிலும் தன்னுடைய கடம் பதிக்காத இடமில்லை என்கிற அளவிற்கு மன்றத்தை ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மட்டுமல்ல ஒவ்வொரு ஊரிலும் ஏற்படுத்தி தந்திருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் ரவி அவர்களே, இந்த இணைய விழாவில் பங்கேற்றிருக்கிற உறுப்பினராகவும் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தினுடைய ஆசிரியருடைய ஒரே பிரதிநிதியாகவும் சட்டமன்ற உறுப்பினர் மாறிவிட்டவர்களே, இந்த விழாவிலே என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்தாலும் முதலாவதாக ஆசிரியர் இயக்கங்களுடைய விழாவிற்கு வருகை வந்திருக்கிற என்னுடைய பெரிய அண்ணன் ராயர் பெர்னாண்டோ அவர்களே, மாநிலத்தினுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களே, வர இல்லாமல் இருக்கிற அண்ணன் சந்தோஷன் அவர்களே, மாநிலத்துடைய கொள்கை வேந்த செயலாளர் அண்ணன் மோகன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் என்னோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முருகானந்தம் அவர்களே, என்னுடைய தலைவராகவும் என்னுடைய குடும்பத்தில் ஒருவராகவும் பொது மாவட்ட செயலாளர் என்கிற வகையிலும் தொடர்ந்து என்னோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே, எங்களுடைய மன்றத்திற்கு தொடர்ந்து நல்லாதரவு இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய 83 எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒன்றியத்தினுடைய ஆட்சியில் மிக்க செயலாளராக எங்களுடைய தாய் கழகத்திலிருந்து வந்திருக்கிற அன்றைக்குரிய அண்ணன் பால ஞானவேல் அவர்களே, வருகையில் இருக்கிற மரியாதைக்குரிய மாமா பிஎஸ்ஆர் அவர்களே, இந்த விழாவில் இன்னும் சற்று இடத்தை கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிற மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பூண்டியார் அவர்களே, அனைவருக்கும் கோட்டு ஒன்றியத்தின் சார்பாக என்னுடைய முதற்கையுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு என்பது ஆசிரியர்களுக்கு ஆண்டாண்டு நடக்கிற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு நடைபெறுகிறதா என்று கேட்டால் அது இல்லை. இந்த இணைய விழாவில் நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கேற்றிருக்கிற அன்பு சகோதரர் திரு கலைவாணி மோகன் அவர்கள் மோகன் அவர்களுக்கு அவர்களையும் வருகிறேன் வரவேற்கிறேன். இந்த விழா மகிழ்ச்சியோடு நடைபெறுகிறதா என்று கேட்டால் வெளியில் மகிழ்ச்சி இருக்கிறதே ஒழிய ஆசியுடைய உள்ளங்களிலோ ஆசியுடைய இல்லங்களிலோ மகிழ்ச்சி இல்லை என்பதுதான் உண்மை. என்னவென்று கேட்டால் நாங்கள் அரசாங்கத்திடம் இந்திய ஊதிய உயர்வையும் எதிர்பார்த்தவர்கள் நாங்கள் போராடவில்லை. எங்களிடம் பிடிக்கப்பட்ட எங்களிடம் பறிக்கப்பட்ட எங்களை ஏமாற்றி எங்களிடம் பறிக்கப்பட்ட அந்த தொகைக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை, எதிர்கால சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. மாணவர்கள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு எங்களுடைய அரசாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு வந்த அரசாக இருந்தாலும் இந்த அரசு எங்களுக்கு செய்வதாக இல்லை என்கிற மன வருத்தம் எல்லோரையும் விட ஆசிரியர் அதற்காக என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதனுடைய உச்சத்தில் கொண்டு வைத்த ஒரே தலைவன் இந்தியாவில் எங்களுடைய கலைஞரவர்கள் மட்டும்தான். அதனால் தான் ஆசிரியர் சமுதாயம் இது நிமிர்ந்து எழுந்து இங்கு நிற்கிறது. அதற்கு காரணமான அவருடைய வழியில் வந்த நாங்கள். அதனால்தான் காலம் பூரா என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு அடித்தாலும் சரி, எவ்வளவு வழியை வேண்டுமென தாங்கிக் கொள்வோம். ஆனால் சட்டும் அதிலிருந்து பிசக மாட்டோம் நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உணர்வு இருக்கிறதை வழிய மனதுக்குள் ஏறணும் வழி இருக்கிறது என்பதை இங்க இருக்கிற அரசியல்
உறுப்பினர்களுக்கும் அன்புக்குரிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களையும் ஒருவராக உங்களையும் ஒருவராக சுட்டிக்காட்டுவதற்கு நான் நடைபெற்றிருக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொண்டு அவர்களே ஒரு முன்சைக்கிறார்கள் என்று எங்களுடைய பொதுச்செயலாளரை பொறுத்தவரை பாவலர் ஐயா இந்த மன்றத்தை ஆரம்பிக்கும் பொழுது கலைஞர் அவருடைய திருக்கரங்களால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு அணி வேண்டும் என்கிற அடிப்படையில் திருவண்ணாமலையில் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம். ஆனால் அவர் இருக்கிற பொழுது வாதாடினார், போராடினார், எங்களை உயர்நிலைக்கு கொண்டு சென்றார். இன்று எங்களுடைய பாவலர் மறைந்த பிறகு நாங்கள் பாவலருடைய மறுஉருவமாக 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்களையும் எங்கள் மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்களையும். நேற்று நான் சற்று எண்ணி பார்த்தேன். பாவலர் இருக்கிற பொழுது இந்த 2 பேரும் அங்கு சேர்ந்திருந்து 3 பேரும் சேர்ந்து பயணித்திருந்தால் எல்லா உரிமைகளையும் அவர் இருக்கும் பொழுதே கலைஞர் காலத்திலேயே பாவலர் காலத்திலேயே வென்றிருப்போம் என்று நான் நம்புகிறோம். அந்த அளவிற்கு பாவலர் இல்லாத பொழுது படையெடுத்து நடத்தி செல்கிற இந்த 2 பேரின் மகான்களை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். ஆனாலும் வெற்றி பெற முடிகிறதா? இல்லை. என்ன காரணம்? எங்களை நாங்களே தாக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ போராடி பார்க்கிறோம், முடியவில்லை. ஆனாலும் இந்த சாசிய சமுதாயம் ஓயாது. என்ன காரணம் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை உளவு ரீதியாக நாங்கள் ஆதரித்தாலும் கூட எங்களுடைய ஆசிரியருடைய உரிமைகளுக்காக நாங்கள் அதை அடைவதற்கு விட மாட்டோம் என்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிற காரணத்தினால் அது உறுதிமிக்க தலைவர்களாக 2 பேரும் தலைவர்கள் இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இவருடைய சொல்பொருளை பார்த்தால் உணர்வுகள் வேண்டுமானால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம். ஆனால் ஆசிரியருடைய உரிமைகளை என்றென்று ஒரு நாள் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற மாதிரியை தான் இன்று டிடோஜாக் என்கிற பேரவைக்கு மூலமாகவும் ஜாக்டோஜி என்கிற பேரவையின் மூலமாகவும் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல கல்வி அமைச்சர் சற்று மனம் சங்கடத்துக்கு கேட்டதாக மரியாதை அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் தான் எங்களை நீங்கள் காத்தாலும் சரி காக்காவிட்டாலும் சரி உங்களுடைய உற்றத்தவனாகவும் கடைசியில் யாரும் தான் இருப்போம். எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய குடும்பத்தினரிடம் கேட்காமல் நாங்கள் யாரிடம் கேட்பது? அந்த அளவுக்கு எங்களை அடகு வைக்காமல் தன்னுடைய ஆட்சியாளர் வந்து இந்த பலனையும் எதிர்பார்க்காமல் எங்களுக்காக உழைக்கிற எங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிற இந்த 2 பேரையும் ஆசிரியர் தினம் சமுதாயம் மிக பெரும் அளவில் நன்றியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. பாவலர் அவர்கள் மன்றத்தை உருவாக்கினார்கள். ஏறத்தாழ ஒரு 10 மாவட்டங்களில் இந்த மன்றம் சிறப்பாக செயல்பட்டிருக்கும். ஆனால் இந்த நிலை என்ன தெரியுமா? பாவலருக்கு பிறகு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாவட்டங்களில் பரவலாக அதிகமான மாவட்டங்களில் இந்த மன்றம் தோன்றியிருக்கிறது. மற்ற மண்ணையில் ஒரு விழாவில் பேசுகிற பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மாநில தலைவர் அவர்கள், திருவாரூர் மாவட்டத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட சங்கம் இந்த தமிழ்நாடு விளக்கக்கூடிய அரசியல் மன்றத்தில். ஆனால் அரசுடைய கணக்கெடுப்பின்படி அவருடைய ஆய்வின்படி தமிழ்நாட்டிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட சங்கமாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாறி இருக்கிறது என்பதை உங்களை அறிவிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம் இந்த 2 பேர் சம்பவங்களும். இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆசிரியர் சமுதாய உரிமைகளை எவராலும் பறிக்க முடியாது என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அந்த உறுப்பினர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே நீங்கள் உங்களிடம் கேட்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக போராடுகிறீர்கள். நீங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்காக நீங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டும். உங்களை நான் நாடி ஒன்று கோரி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நண்பர்கள், கடமையை செய் உரிமையை கேள் என்ற உயர்ந்த நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் கோட்டூர் ஒன்றிய கிளையின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைவர், இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் குழந்தைசாமி அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு முன்னிலை வைக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் விக்டர் பெர்னாண்டோ அவர்களே, கிருத்திகா வாசன் அவர்களே, வைத்தியநாதன் அவர்களே, ஜான் பிரிட்டோ அவர்களே, அச்சுதமேனன் அவர்களே, வீரமணி அவர்களே, இங்கே வரவேற்பு ஆற்றி இருக்கக்கூடிய திருமதி சாந்தி அவர்களே, ஆண்டறிக்கையை வாசித்த இளங்கோவன் அவர்களே, அறிவு உரையாற்றிய நம்முடைய மோகன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்களை, இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக கல்வி பணியிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறுபணி ஆற்றி இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் குடும்பத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவினுடைய நாயகர்களாக விளங்கக்கூடிய பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் திருமதி சுமதி அவர்களே, ரவி அவர்களே, ராணி அவர்களே, சார்லஸ் அவர்களே, அழகரசி அவர்களே,
இந்த பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவதற்காக இங்கே வருகை இருக்கக்கூடிய ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் திரு கவி அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள், இன்னைக்கு ஆசிரியர் சங்கங்களுடைய போராட்டங்கள், அரசுடைய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் குரல் கொடுத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை தொடர வேண்டும் என்று கொடுத்த அவருடைய குரல், ஆசிரியர் அரசுக்கான குரல் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு ட்ரெண்டிங் ஆகிறது மாதிரி, வாட்ஸ்அப்ல ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி ஒரு மாதம் ஒரு தடவை அவருடைய அந்த சட்டமன்றத்தில் பேசிய குரல் பதிவானது இந்த ஆசிரியர் அரசுகளால் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் ஒழிக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்காக குரல் கொடுத்த நம்முடைய திருத்துறைப்பூண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர், எளிமையின் மறு உருவமாக, அடக்கத்தின் மறு உருவமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் ஆரிமுத்தவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஞானவேல் அவர்களே, PSR தேவதாஸ் அவர்களே, ஆசிரியர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் சண்முகவடிவேல் அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர் நடராஜன் அவர்களே, ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் அவர்களே, சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களே, மாநில கொள்கை விளக்க செயலாளர் மோகன் அவர்களே, நம்முடைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய திமுகவினுடைய அவைத்தலைவர் ராயர் பெர்னாண்டோ அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களே, மதுக்கூர் ஒன்றியத்தினுடைய ஆசிரியர் மன்றத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய மோகன் அவர்களுடைய அருமை துணைவியார், இந்த பகுதியுடைய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி கலைவாணி மோகன், ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில அமைப்பின் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு காலையிலிருந்து நேற்றிலிருந்து தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நானும் மாநில தலைவர்களும் கலந்து கொண்டு கொண்டிருக்கிறோம். நேற்று நடந்த தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில நம்முடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அந்த பகுதியில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி பேசினார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், அதிலிருந்து பிரிந்ததுதான் தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம். இதெல்லாம் இங்கேதான் நம்முடைய ஆசிரியர் இனத்தை, வறுமையின் பிடியில் சிக்கிய ஆசிரியர் சமுதாயத்தை வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு உயர்த்திய முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த மாவட்டம். அவருக்காக போராடி, அந்த ஆசிரியர் அரசுகளுக்காக போராடி வாதாடி நமக்கு உரிமைகள் எல்லாம் பெற்றுத் தந்த ஆசிரியர் இனக்காவலர் ஐயா பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பிறந்த மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பிறந்திருக்கீங்க. நானும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் தஞ்சை மாவட்டத்திலிருந்து பிரிந்ததுதான் அந்த அறந்தாங்கி பகுதி, ஆவுடையார்கோவில் பகுதி எல்லாம். அதுல எனக்கும் ஒரு பெருமை. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கக்கூடிய நிலையில அதற்கு திருவண்ணாமலையிலே தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் இன்றைக்கு இருக்கிறது. அவர்களிலே வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நாம் பல்வேறு கட்ட நாம் ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளை இழந்ததற்காக போராடினோம். கடந்த ஆட்சி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்காத அரசு தான் கடந்த ஆட்சியில் இருந்தது. அதையெல்லாம் அதனால ஆட்சி மாற்றமே வேணும் தான் நம்ம அந்த ஆட்சியை கொண்டு வரோம். இன்றைக்கு 3.5 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. நம்முடைய இழந்த உரிமைகளை பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக, போராடக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏதோ இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அமைப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைப்படை என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சொல்லப்பட்ட அமைப்பு தான். ஆறுபட்ட கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கொரோனா என்ற கொடியை கோர தாண்டவமாகி நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணா உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாம் அந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாம் கொரோனா நிதியை 1 நாள் ஊதியத்தை கொடுத்தா, 2 நாள் ஊதியத்தை கொடுத்தா, நம்ம அமைப்பின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் இடத்துல 1,28,10,000 நம்முடைய மாநில தலைவர் தனியார் இனத்தலைவர் அவர்களிடத்தில், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் 1 லட்சம் ரூபாய் நிதியை கொடுத்தோம்.
இந்த ஆட்சி சிறத்தன்மையோடு நடத்த வேண்டும். கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு திறத்தன்மையோடு வந்த பிறகு நம்முடைய கோரிக்கைகளால் நிறைவேற்ற வேண்டும். இந்த தமிழ் சமுதாயமும் தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அதற்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் தீவிரமாக ஆதரித்தோம். இன்றைக்கு நமக்கெல்லாம் என்ன இருக்கிறது? மன உளைச்சல் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் கடந்த கூட்டத்தில் நான் இங்கே வரும்போது பேசியிருக்கேன் கோட்டூர்ல. எமிஸ் என்ற பணி புள்ளி விவரமே கேட்டு கற்பித்தல் பணிக்கு இடையூறாக இருக்கிறது. மாணவர்களுடைய கற்பித்தல் பணிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரம் சேகரிக்கக்கூடிய பணி, அந்த எமிஸ் பணியை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் ஒரு 8000 பேரை நியமித்திருக்கிறார். ஆனா இன்னமும் தொடர்ந்து கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் புள்ளி விவரத்தை கொடு, வாட்ஸ்அப்ல கொடு, இப்ப கொடு, 3 மணிக்கு கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம இப்பொழுது கல்வித்துறையினுடைய செயலாளர்களிடத்திலும் அமைச்சரிடத்திலும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதில் நிச்சயம் அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றிவிட்டதாக நான் கூறியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அதை பற்றி கவலைப்பட. அடுத்து இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரச்சனை தீர்க்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 2009 இருந்து அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா நேற்று வந்த பிரச்சனை மாதிரி இன்னைக்கு அதுல பெரிய முரண்பாடுகள்லாம் இருக்கு. எத்தனையோ தமிழ்நாட்டில் ஆசிரியர் இயக்கங்கள் இருந்தாலும் எல்லா இயக்கங்களும் இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் போராட்ட வியூகத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் மாறுபட்டு கருத்து கிடையாது. ஆனால் ஒரு சிலர் எங்களால் தான் முடியும் என்ற அடிப்படையில் சிலர் மாய சக்தியாக பணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் தெரியும். அதை சரி உண்மையிலே சொல்றேன். 20000 பேர் இருப்பதாக சொல்றாங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். சென்னைக்கு போகிறேன். 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். 20000 பேர் இருக்காங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுத்தா தான் அதுல சரியான தீர்வு கிடைக்கும் சொல்லி எல்லா அமைப்புகளும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் நாம் ஆசிரியர். நமக்கு தெரியும் எது சரி. நம்ம கேட்கறத சரியா கேட்கணும். கொடுக்கறது அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. இப்ப இதுவரைக்கும் கொடுக்கறதுக்கான அழுத்தத்தை நாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில அதிலே பாத்தீங்கன்னா அந்த 20000 பேர்ல 7000 பேர் ஒரு தனி அணியா வரான். நம்ம வீட்டுக்கே வந்தாங்க. வந்து என்ன சொல்றாங்க? 2009 நியமனப்பட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும், மற்றவர்களுக்கு பொருந்தாது. அவர் கேட்கறதே தப்புன்னு சொல்றாங்க. அதுல அவர் எந்த 20000 சொல்றாரோ அதுல 7000 பேர். இது முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கிறது. இதுதான் ஆனாலும் அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பாதிப்பு களையப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெளிவாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அனைத்து ஆசிரியர் இயக்கங்கள் பேரவைக்கு சார்பிலையும் இன்றைக்கு போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இன்னொன்று விமர்சனம். எங்கே பார்த்தாலும் விமர்சனம். போராட்டம் என்னமோ பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் நடத்தோடனே போராட்டம் வாபஸ் செய்யப்படும், கோரிக்கைகள் நிறைவேறதா இல்ல, 3 வருஷம் அப்படி போயிட்டு இருக்கு ஒரு விமர்சனம் வாட்ஸ்அப்ல. நம்ம நீங்க போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். 10ஆம் தேதி நடந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்துல சில மாவட்டங்கள், திருவாரூர் மாவட்டம் சரி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளிக்கூடமும் மூடக்கூடியவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு நிலைக்கு வர வேண்டும். என்ன நம்ம புதிய கோரிக்கைகளுக்காக போராடவில்லை. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சரி, இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற யாருமே வந்து ஊதிய உயர்வுக்காக புதிய கோரிக்கைகளுக்காக ஏற்கனவே முத்தமிழர் கலைஞர் குறிப்பிட்ட வலியுறுத்த உரிமைகளை இழந்திருக்கிறோம். அதைத்தான் கேட்பதற்காக போராட்டம். அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தருவதாக சொல்லியிருக்கிறார். அதற்கான போராட்ட அழுத்தத்தை கொடுத்துருக்கார். நிச்சயம் நாளை பேச்சுவார்த்தை. அடுத்து இந்த 243 அரசாணையில சில பேருக்கு முரண்பாட்டை கருத்து. அந்த 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு நடைமுறையை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வச்சிருந்தார். தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஒன்றிய பணிவகுப்பு தான் பற்றிதான் பணிவகுப்பு. என்னென்று சொன்னா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், வந்திருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளருக்கு தெரியும். அந்த பகுதியில் குறிப்பாக தொடக்க கல்வியில பெண்ணாசிரியர்கள் தான் கலைஞர்கள் நியமிச்சாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் குழந்தைகளை எப்படி கையாளணும், தாயகத்தோடு கல்வி ஏற்பட்டவன அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் வச்சாங்க. அந்த பெண்ணாசிரியர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் எவ்வளவு தெரியும். அதுல சில பேருக்கு பக்கத்து ஒன்றியத்துக்கு போயிட்டா, எங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டா, கணவர் வீட்டுக்கு போயிட்டா, எங்களுக்கு சரியான இருக்கு, இதுல ஏன் முரண்பாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. நான் வரவேற்கிறேன், ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் பதவி உயர்வு என்று வரும்போது நாம் தொடக்க பள்ளிகள் எல்லாம் கிராமத்துல சாலை வசதிகளே இல்லாத ஒன்றுதான் தொடக்க பள்ளிகள் இருக்குது.
அங்கெல்லாம் நம்ம இப்பவே தெரியும் ஒன்றியத்துல கோட்டூர்ல ஒரு இன்டீரியர் ஆன பிளேஸுக்கு ஒரு பஸ் வசதி இல்லாத ஊருக்கு தலைமை ஆசிரியர் பெண்ணாசிரியர்கள் 3 ஆண்டுக்கு பணியை தொடர்றாங்க. ஆனால் இப்ப மாவட்டம் விட்டு மாவட்டம் ஸ்டேட்ல எங்கேயாவது தூக்கி போட்டா என்ன ஆகும்? அது மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆசிரியரை தூக்கி இங்க நம்ம இருக்கு திருவாரூர் பக்கத்தில் உள்ள ஊருக்கு போட்டா என்ன ஆகும்? அவங்க லாங்குவேஜே மலையாளம் மாறிடுச்சு. அந்த குழந்தைக்கே அது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அதை இந்த நேரத்தில் போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து எல்லா இயக்கங்களும் வலியுறுத்திட்டு. அதனால என்ன பதவி உயர்வு இன்னைக்கு போடப்படாமல் இருக்கு. தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள் காலியாக 4000 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் அரசாங்கம் தீவிரமாக எடுப்பதாக பேச்சுவார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் வரும்பொழுது அந்த பதவி உயர்வு வரும்பொழுது கண்டிப்பாக பெண்ணாசிரியர்கள் பாதிக்கப்படுவதில்லை. யாராரு இப்ப பாராட்டுறாங்களோ யாராரு வரவேற்கிறாங்களோ அவங்களே நீதிமன்றத்தை பொறுத்தவரை இழந்த உரிமைகளை பெறக்கூடியதற்கு நடக்கக்கூடிய போராட்டங்களில் முன்னணியில் நிற்கும். உங்களில் ஒருவனாக தொடர்ந்து செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். இந்த பங்கேற்பு ஓய்வு பற்றி சொல்றாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற 21 ஆண்டு ஆச்சு கிட்டத்தட்ட 2003 நிச்சயம் அது கொடுக்கணும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவதாக அதற்கான ஆயத்த பணிகளை செய்வதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயம் அதற்கான போராட்டத்தில் தமிழ்நாடு தொடர்புப்பள்ளி ஆசிரியர் மன்றம் முன்னணியில் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் அச்சப்பட தேவை. இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடியவர். நான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதற்கும் நீங்கள் அச்சப்படக்கூடாது. நீங்கள் எல்லாம் எல்லாத்திலையும் கலந்துக்கணும். இன்றைக்கு தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க நான் சொல்றேன், எல்லாரும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில நம்ம ஏதோ இந்த பிரச்சனைகளுக்காண்டி விரக்தியாகி வாட்ஸ்அப்ல வேற ஆள் போறதெல்லாம் பார்வர்ட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், தெளிவா சுய சிந்தனையோட உங்களுடைய பேரை போட்டு போடணும். அது மாதிரி நீங்க இந்த தமிழ் சமுதாயம் வளர்க்கணும், அதை நோக்கி நகரணும். இந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்கணும். பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல நிறைய பேர் காணாம போயிட்டாங்க, சுனாமியில நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தை வளர்ப்பதற்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய கோரிக்கை சிபிஎஸ் இருக்கட்டும், ஊக்க ஊதிய உயர்வு. அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஊக்க ஊதிய உயர்வு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி 31 கோரிக்கைகளை வலியுறுத்தி லிட்டோஜாக் பேரமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கிறது. இப்ப லிட்டோஜாக் பேரமைப்பு அறிவித்திருக்கிறது, வருகிற 30ஆம் தேதியும் அக்டோபர் 1ஆம் தேதியும் கோட்டை நோக்கி மறியல் என்று போராட்டம் நடக்கிறது அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தைக்காக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் லிட்டோஜாக் தலைவர்களை நாளைக்கு தலைமைச் செயலகத்தில் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முன்கூட்டியே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநில தலைவர் எல்லோரும் இருக்கும்போது நான் உரையாற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் பல்வேறு நலன்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று மாநில அமைப்பின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன். அதோடு நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சக்தியாக நம்முடைய லிட்டோஜாக் பேரமைப்பில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் மன்றத்தினுடைய முன்னோடிகளையும் நம்முடைய அரசியல் பிரமுகர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிலையில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மாரிமுத்து அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில அமைப்பின் சார்பில் பொன்னாடை அளித்து நம்முடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மதுக்கூர் ஒன்றிய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கலைவாணி மோகன் அவர்களுக்கு மாநில அமைப்பின் சார்பில் சொன்னார். சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாலே நமது கிராம
ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை வாழ்த்து பேசுவாங்க. குழந்தைசாமி அவர்களை, வட்டாரத்துடைய மாறிப்பட்டவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் கோட்டூர் ஒன்றியத்தினுடைய தலைவர் அருமைச்செல்வர் குழந்தைசாமி அவர்கள் நிகழ்விலே முன்னிலை ஏற்று சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் விக்டர் பெர்னாண்டோ அவர்களை, ஜேகே அவர்களை, வைத்தியசார் அவர்களை, ஜான்குருட் அவர்களை, அச்சிதமரன் அவர்களை, வீரமணி அவர்களை, காலையிலேயோ மாலையிலேயோ இயக்கக்கூடிய ஏற்றி இருக்கிற அருமை சகோதரர் மைக்கேல் ராஜா அவர்களை, வரவேற்பை நிகழ்த்திய சகோதரி சாந்தி அவர்களை, ஆண்டறிக்கை படித்திருக்கிற ஒன்றியத்தினுடைய செயலாளர் இளங்கோவன் அவர்களை, அறிமுகமுறையும் தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் மோகன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கிற இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சண்முகநாதன் அவர்களை, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இயலாமல் வேறொரு கட்சியினுடைய கூட்டத்திலே எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கிற திருத்துறைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மாரிமுத்து அவர்களை, பால ஞானி அவர்கள், இயக்கத்தை சிறப்பாக மாவட்டத்திலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய செயலாளர் சண்முகவடியார் அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர் நடராஜன் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் முருகானந்தம் அவர்களே, நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னுரையாற்றி இருக்கிற மாநிலத்தினுடைய கொள்கை செயலாளர் மோகன் அவர்களை, மாநிலத்தினுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் புதுக்கோட்டை ரவிச்சந்திரன் அவர்களை, ஒன்றியத்தினுடைய திமுக அவைத்தலைவர் ராபர்ட் பெர்னாண்டோ அவர்களை, எனக்கு முன்பாக உரையாற்றி சென்றிருக்கிற மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சகோதரி கலைவாணி மோகன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அவர்களை, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் அவர்களை, முருகானந்தம் அவர்களே, இளைய பாரதி அவர்களை, நன்னிலம் ஒன்றியத்திலிருந்து அனைத்து உறுப்பினர்களே, பணி நிறைவு பெற்று பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் சுமதி அவர்களே, ரவி அவர்களே, ராணி அவர்களே, சார்லஸ் அவர்களே, சி அழகரசி அவர்களே, இறுதியாக நன்றியுரை கூறியிருக்கிற கருணாநிதி அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிலையில் பணி நிறைவு பெற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் முழுமையான நிறைவுடன் செல்கிறார்களா என்று பேச இயலாத சூழ்நிலையிலே மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் இருந்துள்ளது. என்று சொன்னால் 2004 பிறகுதான் நான் 3 பிறகுதான் 3 அப்பாயின்மெண்ட் கிடையாது. அதனால் 4 பிறகுதான் சிபிஎஸ் ஒரு திட்டம் வந்தது. சிபிஎஸ் ஒரு திட்டம் வந்த பிறகு 20 ஆண்டுகள் ஆகிறது. 20 ஆண்டுகளில் பணி நிறைவு செய்வார்களா, இருக்குமா? குறைந்தபட்சம் 25 ஆண்டுகளாவது எல்லாருக்கும் சர்வீஸ் இருக்கு. அதனால இவங்க யாரும் சிபிஎஸ்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு வாழ்த்த முடியாது. நிறைய கூட சொல்றாங்க. நானே அந்த இடத்துல குலாச்சி நிலையத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிபிஎஸ் உள்ளவங்க இருக்காங்க. 52 வயதை வரைக்கும் 8 வருஷம் கூட பணியில்லாத நிலையில் நாம் இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த வகையில இந்த பணி நிறைவு பெறுகிறவர்களுக்கு ஒரு மிக திருப்தியான ஒரு நிலை இல்லாத சூழ்நிலை உருவாகி அதற்கு காரண காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதனால் இந்த பயணம் இல்லை. எதனால் இது நடந்தது, யார் அதை விட்டோம், யாரால் அது நடக்கவில்லை, இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்க காலம் இது அல்ல. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தாண்டிய பிறகும் இதை வாங்க இயலவில்லையே என்கிற ஆதங்கம் ஒவ்வொரு ஆசிரியர் பட்டியலும் இருக்கிறது. அதுதான் இன்றைய போராட்ட களத்திலே வெடித்துக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும். இங்கே நம்மால் ஒரு நிகழ்வு நமக்காக
ஆசிரியர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வு. ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 8 மணிக்கு முடிக்கப்படும். இது நம்முடைய ஒன்றியத்திலே நம்முடைய கூட நம்ம சகோதரிகளாக சகோதரர்களாக பணிபுரிந்த ஆசிரியருடைய அவர்களுடைய இனி நாளையால் நம்ம பண்ண போவதில்லை. அவர்களுக்காக ஒரு 3 மணி நேரத்தை செலவிட்டு நம்மால் ஒரு இடத்துல அமர முடியும். அந்த சூழ்நிலையில அவசர கதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் எனக்கு மிகுந்த சங்கடத்தை தருகிறது. ஒரு இடத்துல ஒரு 3 மணி நேரம் நம்முடைய அவசர கதி உலகம் இது நம்மை நிறைய மாற்றி இருக்கு. இதிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அடிப்படையான உறுப்பினர்களுக்கும் உள்ள ஒரு விஷயம். இந்த டீச்சர் பாடினாங்க, ரவி அண்ணா நீங்க சிபிஎஸ் ஒழிச்சு தான் போகணும் பாடும்பொழுது எனக்கு உங்களை போன்ற ஒரு ஆசிரியர் தான், உங்களை போன்ற ஒரு சாதாரணமானவன் தான், நானும் உங்களை போட்டு தான் படிக்கிறேன், உங்களுக்கு தான் சம்பளம் வாங்கிறேன். என்னை பார்த்தவர்கள் கேட்கிற அந்த தொழில் எதற்காக கேட்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு பின்னால் என் இயக்கத்திற்கு பின்னால் ஒரு 10,000 20,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நான் போராட்டத்தை கலந்து கொள்ளும் போது அவர்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கையை கேட்கிறார். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது? ஒவ்வொரு இடத்திலும் நாம் உட்கார்ந்து அந்த இயக்கத்தினுடைய பற்றாளர்களாக இருந்து செயல்படும் பொழுது வருகிறது. அன்றைக்கு நல்லாசிரியர் தின நிகழ்ச்சியில அமைச்சருடைய உதவியாளர் பிரகாஷ் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் இடத்துல வந்து பேசிக் கொண்டிருந்தார். நானும் சர்மநாதன் அங்கே இருக்கும்பொழுது பேசிக் கொண்டிருந்தார். ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர் அவர் முன்னால் இருந்த பிரகாஷை பார்த்து, இந்த கிட்டத்தில் இருக்க 12 சங்கம் சொல்றாங்க, இதுல எந்த சங்கம் பலமானது இணைகிறார் என்கிற சொல்கிற பலம் எங்கிருந்து வருகிறது? உங்களிடத்திலிருந்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் ஒன்றியத்தில் இருந்த தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கிளை கிடைக்கப்பட்டு மாவட்ட தலைவர் அனைவரும் என்னுடைய முன்னிலை மண்டலத்தில் இணைகிறார் என்கிற பலம் அவர்களுக்கு இங்கிருந்து வருகிறது. இந்த இயக்கத்திலே சேர்ந்தால், இந்த தலைவரிடத்திலே சேர்ந்தால் நமக்கு நல்லதும் நலமும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், நாம் இருக்கிற இந்த கூட்டத்தில் இருந்து வருகிறது, உங்களிடமிருந்து வருகிறது. இதை ஒவ்வொரு உறுப்பினர்களும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்று இந்த அரசாங்கம் என்று நான் சொல்லவில்லை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, போராட்டம் என்று ஒன்று வருகிற பொழுது அது தன்னுடைய கரங்களை, இரும்பு கரங்களை, தனக்கு இருக்கிற 20 கரங்களையும் பிரித்துத்தான் நடக்க நினைக்கும். அதற்கு துணை போகிற ஆசிரியமைப்புகள் இருக்கிறது. அதனால் ஆர்வம்ச கோரிக்கைகளை எதற்காக வைத்திருக்கிறோம்? நாம் நம்மை கோரிக்கைகளை வென்றெடுக்கிற சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த கோரிக்கை திருப்பி படிக்கிறோம். அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்துறோம். இப்போ நாளைக்கு கூட போயிருக்கேன். பேச்சுவார்த்தை எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம்? அமைச்சருக்கு 31 நிமிஷம் கோரிக்கை தெரியாதா? ஏற்கனவே 25,000 தேதிக்கு 31 ஆயிரம், 31 கோரிக்கை அவருக்கு தெரியாத ஒன்று இல்லை. அன்னைக்கு வெளியே நாங்கள் பார்க்கும்பொழுது அவர் பிரிச்சு தான் வச்சுட்டார். 31 நிமிஷம் கோரிக்கையை பிரிச்சுட்டாங்க. நிதி சார்ந்த கோரிக்கைகள், நிதி சாராத கோரிக்கைகள், இயக்குனர் அளவில் ஆணையிடப்பட வேண்டியதை அமைச்சர் அளவில் ஒப்புதல் பெறப்பட வேண்டியது, அமைச்சரவையில் நிதித்துறையிடம் ஒப்புதல் பெற்று முதலமைச்சர் அலுவலகத்தில் ஒப்புதல் பெற வேண்டிய சாதாரண கோரிக்கைகள், நிதி சார்ந்த இப்படி ஒரு செக்மெண்டா பிரிச்சுருக்காங்க. இப்போ அவர்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு கேட்குறாங்க. சொல்லி போனோம்னா 31 நிமிஷம் கோரிக்கை நம்ம தவாலா கொடுத்துட்டோம். அமைச்சரை கொடுத்தாச்சு, முதலமைச்சர் அலுவலகத்தை கொடுத்தாரு. அதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்மளை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை போகும்போது என்ன செய்வாங்க? என்னென்ன கோரிக்கை சொல்லுங்க, கையில் பேப்பர் வச்சிருப்பாரு, நம்மளை சொல்ல 31 நிமிஷம் கோரிக்கை 12 பேர் இருக்கமா, 6 பேர் இருந்தா சொல்லிடுவாங்க. நீங்க சொல்லிட்டீங்களா, இது டிக் பண்ணிட்டீங்களா, இதுக்கு என்ன பதில், இப்படி பேசுவாங்க. இதுதான் பேச்சுவார். இதே மாதிரி ஏற்கனவே பேசிக்கிறேன். அப்படி அல்ல, ஒரு விஷயத்தை அடிச்சு 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 தான் நகர்த்தணும். அரசாங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அரக்கன். அதுக்கு பலம் ஜாஸ்தி, நம்மையோட பலம் ஜாஸ்தி. நாம உடைக்கணும். அவர்களுடைய எண்ணங்களை இந்த ஆசிரியர்களுக்கு செய்தாக வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் பேச்சுவார்த்தை. தொடர்ந்து பேசுகிற பொழுதுதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த போராட்ட நகர்வு நடக்கும். அப்பொழுதுதான் நம்முடைய கோரிக்கை வென்றெடுக்கக்கூடிய காலம் கனியும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால நாம
எல்லாரும் ஒன்றிணைந்து போராடுகிறோம், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிட்டா சாக்கினுடைய நோக்கமே. நான் 2 கூட்டங்களில் கலந்துக்க தொடர்ந்து அப்ப நான் பேசிய ஒரு விஷயம், எஸ்எஸ்டி என்கிற இடைநிலை ஆசிரியர் கூட்டம் தனியா போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணின்னு ஒன்று இருக்கு, அவர் தனியா ஒரு கோட்டை குட்டிலே ஒரு பெரிய பேரணி எல்லாம் நடத்துறாங்க. இதை தவிர தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் திட்டச்சாக்கி சேராமல் இருக்கும்போது ஒரு போராட்டத்தை நடத்தியது. ஆனால் அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு கூட யாரையும் அழைக்கவில்லை. இந்த 3 அமைப்புகளையுமே நான் சொல்றேன், எஸ்எஸ்டி எல்லாம் 19 நாள் உண்ணாவிரதம் போராட்டத்திற்கு தினசரி மறியல் போராட்டம் உண்ணாவிரதம் கைது இருந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைத்ததா? இல்லை. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கோட்டை முற்றுகைன்னு அறிவிச்சு ஒரு பெரிய பேரணியை நடத்துறாங்க. அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததா? இல்லை. ஒரு இயக்குனராவது பேச அழைத்தாரா? இல்லை. டிட்டோ சாக்கை மட்டும் ஏன் அழைக்கிறார்? ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான ஆசிரியர்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமான ஆசிரியர்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் என்கிற விதி அந்த அரசை பயன்படுத்துகிறது. அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது. இந்த 10ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்துக்கு முன்பாகவே ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் ஒரு அறிவிப்பு 5 கோரிக்கை 6 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது. நிதி சாராத 6 கோரிக்கைகள் டிட்டோ சாக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கிறார். அதனுடைய பலம் என்ன? அதனால நான் சொன்னேன், இந்த 12 சங்கங்கள்ல என்னை நம்முடைய பலவீனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தலைவர்கள் செயல்படும். அப்பொழுதுதான் அந்த போராட்டம் வெற்றிகரமாக அமையும் என்கிற ரீதியிலே நாங்கள் பேசினோம். ஏனென்று சொன்னால் ஒரு 12 அமைப்புல மொத்தமே மாநிலத்துல 1000 உறுப்பினர்கள் கூட இல்லாத தலைவர்கள் இருக்காங்க. மாநிலத்திலே நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் 1000 தாண்டி உறுப்பினர் இருக்கிறோம். மாநிலத்திலே 1000 உறுப்பினர் தான் சித்திர தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது நாங்கள் என்ன பண்றோம், 12 தலைவர்கள் இருக்காங்கன்னா 12 சங்கத்திலேயே மாநில தலைவர் செயலர் 36 ஆச்சு, 38 மாவட்டம் ஆச்சு. அப்படி பிரித்து கொடுக்குறோம். அப்படி பிரித்து கொடுக்கிற பொழுது என்ன நடக்கிறது, ஒரு மாவட்ட பாடல்கள் இதே மாதிரி நம்மளோட போராட்டத்துக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியும். இங்கே திருத்தணி தமிழ் மொழியின் ஒரு ஆசிரியர், நம்ம ஆசிரியருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மிக சிறப்பாக செய்தி. அதே போல பணி நிறைவு பெற்றவர்கள் எல்லாரும் எல்லா குடும்பத்தையும் சொல்ற ஒரே வார்த்தை தான், வயதானால் நம்ம எல்லாருக்கும் என்ன வரும், சோர்வு வரும், நம் உடலிலே தளர்வு வரும், நம் நடையிலே தடுமாற்றம் வரும், எல்லாம் வரும், கண்பார்வை எல்லாம் தெரியும். ஆனால் இவை எல்லாத்தையும் விட மனசுக்கு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பலம். டாக்டர்லாம் சொல்லுவாங்க மிராக்கிள், இவர் உடம்பு சரியாக மனத்தை கூட சாப்பிட்றாரு, மனத்தை கூட இருக்காரு, இழுத்து பிடிச்சிட்டு இருக்காருன்னு பேசுறோம் இல்லையா. அதே போல நம்ம இதை நம்முடைய மனத்தை தெளிவாகவும் உறுதியாக வச்சுக்கணும். நீங்கள் பணி நிறைவு பெறுகிற எல்லாருமே அதை நீங்கள் நிலவரம் செய்ய வேண்டும். நாளை என்ன வேலை என்கிற அந்த கமிட்மெண்ட்டை அதிகப்படுத்திட்டே இருக்கு. நாளைக்கு 4 வேலை இருக்கு, நமக்கு காலையில் இங்கே போகணும், காலையில் செய்யணும், நாளைக்கு அங்கே போகணும், நாளைக்கு இதை செய்யணும் என்று தொடர்ந்து தெளிவான வேலைகளை வைத்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய சோர்வு நம்மளை அண்டாது. அதனால புரிஞ்சுக்கணும், சோர்வு அண்டாது, நம்ம உணர்வு தளர்ச்சி கொள்ளாது. அடுத்தடுத்த பணிகளை பார்க்க வேண்டும் என்கிற அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்கள் எல்லாம் உடலெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை. பணம் பெரிய விஷயம் இல்லை, சிலருக்கு தான் பணம் பெரிய விஷயம், பலருக்கு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு காரணம் என்ன, பணி நிறைவு பெறும்போது நம்ம லட்சம் நம்ம பிள்ளைங்க நிறைய சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால பணம் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கும், ஆரோக்கியம் இல்லை. நம்மள்ட்ட நீங்க நிறைய காசு இருக்கு, ஸ்வீட் சாப்பிட முடியல, சுகர், நிறைய காசு இருக்கு, ஆசைப்படுற எண்ணெய் பண்ற சாப்பிட முடியல, பிரஷர், எல்லா விதமும் நமக்கு வருது. இதெல்லாம் விடுத்து மன அமைதியோடு இருக்கிறதே ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர இன்றைக்கு நம்முடைய நிறைய ஆசிரியர் மன்றத்தை பற்றி மட்டும் சிந்திக்கிறவர்களாக, ஆசிரியர் மன்றத்திலே உள்ள பொறுப்பாளர்களை நம்பி இருக்கிறவர்களாக, அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறவர்களாக ஒரு இயக்கத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுதான் நமக்கு அடிப்படையான மற்ற சங்கங்களுக்கும் ஆசிரியர் மன்றத்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே. பாச உணர்வோடு ஒவ்வொருவரையும் சகோதரி உறவுகளோடு உறவுகளாக நினைத்து ஆசிரியர் பிரச்சனையை மட்டுமா பேசுறோம் இல்லையே. நல்லா வேடிக்கையான பஞ்சாயத்துலேருந்து எல்லாத்தையும் தான் போறேன், அடிக்கடி சட்டையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்முடைய ஆசிரியர்களுக்காக என்ன இருந்தாலும் எந்த நேரத்துக்கும் போறேன்.
இதையெல்லாம் நினைத்து ஒவ்வொருவரும் நம்முடைய தலைமையில் இருக்கிறவர்களால, ஒவ்வொரு ஆசிரியர்களால, நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிற பள்ளியிலே உங்கள் சக ஆசிரியர்களை நீங்கள் நடத்தும் விதத்திலேயே உங்களை நம்பி இருக்கிறவர்களாக, உங்கள் மீது பாசமாக இருக்கிறவர்களாக ஒரு கூட்டத்தை வளர்த்திருக்கிறோம். அது ஆசிரியர் மன்றத்துக்கே உண்டான சிறப்பான விஷயம். அதிலே நிறைய தம்பிகள், நிறைய சகோதரிகள் நம்மை நம்பி நம்மோடு இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஓட்டூர்னு வந்தாலே எனக்கு பல படங்கள் நிறைய பேசுவேன். வேற எந்த ஊரில் அதிகமாக பேசுறதில்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஊருக்குக்கிட்ட வந்தப்போ வந்த ஊர் கோட்டூர் தான். வெளியூர்னு வேற ஒன்றியம்னு நான் வந்ததே கோட்டூர் தான். ஃபஸ்ட்டு கொடாச்சிலேருந்து முதல்ல வந்ததே. நான் கொடாச்சியில் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பார்த்து முதல்ல கோட்டூரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நடந்த ஆண்டு விழாவை ஃபஸ்ட்டு பார்த்தேன். 30 பேர் 32 பேர் தான் உறுப்பினர் நினைக்கிறேன். அப்போ அதில் வந்திருந்ததே 15 பேர் தான். வந்திருந்தது 15 பேர் தான் வந்திருந்தாங்க. இதுக்கு ஆண்டு விழாவா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு போய் 2004 எங்களுக்குலாம் அப்போ கிடைத்த பாலகிருஷ்ணன், சங்கோடியாடி, நம்மளோட இவர் வைத்தியநாத் சார், ஜானு, இவெல்லாம் எழில், இவெல்லாம் நம்ம மறக்கிறதே இல்லை. ராத்திரி 1:30 மணி அளவில் நிறைய ஆசிரியர்களுடைய பணியை உங்களுக்கு ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்து வாத்தியாருக்கே தெரியாமல் அன்னைக்கு இயக்கத்தை கட்டி பார்ப்பாரு. இதை 1 மணிக்கெல்லாம் ரோட்டில் நின்றுருக்கோம் ஒவ்வொருத்தரும் சாப்பிடாம கொள்ளாமல். அப்படின்னா இயக்கத்தை வளர்த்தமாது இன்றைய ஆலமரமாக கிட்டத்தட்ட நான் காலையில் மன்னாடி பேசும்படியே சொன்னேன். கோட்டூர் ஒன்றியம் மன்னாடி கொள்ளாச்சேரி பெரிய ஒன்றியம்னு சொன்னாங்க. இல்லை, கோட்டூர் இன்னைக்கு அந்த 200 உறுப்பினர்களை தொடுகிற அந்த நிலைக்கு வந்திருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கம் ஒன்றுதான் ஒரு காலத்தில் திருவாரூரில் ஆசிரியர் மன்றம் மட்டும்தான் இருக்கும் என்ற ஒரு நிலையை உருவாக்குகிற அந்த சூழ்நிலையை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சூசகமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும், வெகு சீக்கிரத்தில் நடக்கும் என்பதை கூறி இந்த பணி நிறைவில் பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி, நம்முடைய இந்த உறுப்பினர் போட்டோட அதிகமானதுக்கு நம்ம ஏகவ சார் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். அவரையும் சேர்த்து பாராட்ட வந்துவிட்டு அதற்காக எல்லோருக்கும் அவருக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை கூறி வந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. செயலாளர் இளைய பாரதி அவர்கள், மனித முன்னேற்ற தலைவர் அண்ணன் செல்வம் அவர்கள், பொருளாளர் அண்ணன் கிரி அவர்கள் மற்றும் வெளியொன்றியத்திலிருந்து வருகை வந்திருக்கிற பொறுப்பாளர்கள் மக்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்து உறவினர்கள் செல்வதற்கு அவருடைய மாநில தலைவர் அவர்கள் கொண்டாடுறார்கள். அவர்களுடைய பணி மன்றத்திற்கு தொடர்ந்து தேவை என்ற வலியுறுத்தி தொடர்ந்து தங்கள் சேவை தொடரட்டும் என்று வேண்டுகிறோம். கோட்டல் ஒன்றியத்துடைய இந்த நிகழ்வுக்கு இரவு மாகாண தலைவர் மரியாதைக்குரிய திரு குழந்தை சார் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் கொண்டாடி அளிப்பார்கள். தொடர்ந்து தேனியாய் சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிற ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு இளங்கோன் அவர்களுக்கு கொண்டாடி அளிப்பார்கள். ஒன்றியத்தினுடைய பொருளாளர் திரு எல்கே அவர்களுக்கு கொண்டாடி வைக்கப்படுகிறது. இந்த பாராட்டு விழா பணியில் தன்னுடைய உழைப்பை மிக அதிகமாக தந்திருக்கிற தம்பி ஆல்பர்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாநிலத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைவர் வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தன்னுடைய இல்லப்படியாகவே கருதி இரவு பகல் பாராது தொடர்ந்து உழைத்திட்ட அரங்கை முடிவச் செய்திட்ட அன்பிற்கு அண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வெங்கட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக கொண்டு சென்றிருக்கிற மரியாதைக்குரிய
மாவட்டத்தினுடைய இலக்கிய அமைப்பாளர் நண்பர் மோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கிருந்தாலும் இது வந்து சேர்கிற மரியாதைக்குரிய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் அச்சுதமணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வுகளுக்கான காலம் ஒரு வார கால அவகாசத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த ஒன்றியத்துடைய அனைத்து பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னாடை நினைத்து கௌரவம் செய்கிறார். அதே போல அவங்க உதவி ஆய்வாளர் அவர் குடும்பம் அவங்க சார்பாக ராணி டீச்சர் உங்களுக்கு பொன்னாடை அந்த கௌரவம் செய்யப்படுகிறது. சார்லஸ் சார் அவர்களுக்கு அவங்க குடும்பத்தின் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது சார்லஸ் சாருக்கு. அதே போல தெற்கு தென்பரை ரவி சார் அவர்கள் இளச்சிமூலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். மகாராஜபுரம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்கள் தென்பரை ரவி சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. பெரிய குருவாடி பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் சார்லஸ் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார் கௌரவம் செய்தார்கள். அதே போல பரவாக்கோட்டை உதவி ஆய்வாளர் உமா சாந்தி டீச்சர் அவங்க சார்பாக ராணி டீச்சர் அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. உமா சாந்தி டீச்சர் ராணி டீச்சர் அவர்கள் குடும்ப சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது. அதே போல ராணி டீச்சர் அவங்களுக்கு அவர்கள் உறவினர்கள் கௌரவம். புழுதுகுடி கிராமத்தின் சார்பாக புழுதுகுடி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு புழுதுகுடி கிராமத்தின் சார்பாக அருமை சகோதரர் ஜோதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். புழுதுகுடி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவங்களுக்கு புழுதுகுடி கிராமத்தின் சார்பாக ஜோதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கிராமத்தின் சார்பாக கௌரவம் செய்கிறார். போட்டோ பண்ணுங்க. அடுத்ததாக வருகை தந்திருக்கிற உறவுகள் எல்லாமே அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு கௌரவம் செய்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்க தெற்கு தென்பரை ஆசிரியர் அவர்களுக்கு டாக்டர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கௌரவம் செய்கிறார். மகாராஜபுரம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அந்த பக்கம் இளச்சிமூலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் 2 பேரும் ராணி டீச்சருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். நன்றி. அசோகன் சார் உமா சாந்தி டீச்சர் அவங்க சார்லஸ் சாருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். வாட்டா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தென்கரை பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ரவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். சார்லஸ் வாங்க, சார்லஸ் மேல வாங்க. சார்லஸ் சார் அவர்களுக்கு வாட்டா பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் கௌரவம் செய்கிறார். அதே போல தெற்கு தென்பரை பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கு அழகரசி டீச்சர் அவர்களுக்கும் உமா சாந்தி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஓய்வு பெறுகிற ஆசிரியர்கள்
5 பேருக்குமே மாட்டா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். மாட்டார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அழகரசி அவர்களுக்கு, அதே போல பாளையூர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை சுமதி அவர்களுக்கு, கருப்பகலார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை சாந்தி அவர்கள் அழகரசி டீச்சருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். அதே அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. நன்றி. ஒருத்தவங்க போடுங்க. கருப்பகலார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அடுத்ததாக சுமதி டீச்சர் அவங்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். கருப்பகலார் பள்ளியின் சார்பாகவும் வாட்டார் பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. நன்றி. நன்றி. ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த மகாராஜபுரம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவங்க பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். அழகரசி டீச்சர் அவங்களுக்கு அவங்களுடைய மருமகன் அங்கே பொன்னாடை அணிவித்து புத்தாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே பார்த்தா அழகரசி அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. அழகரசி அவர்களுக்கு அவர் சகோதரர் அவங்க பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. அவங்க விஜயலட்சுமி டீச்சர் மகாராஜபுரம் பள்ளியின் சார்பாக அழகரசிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே நிக்க சொன்ன மாடி இடத்துமுலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. நிறைவாக நமது கருப்பகலார் பள்ளியுடைய தலைமை ஆசிரியை பாளையூர் பள்ளி சுமதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். சார்லஸ் சார் கருப்பகலார் பள்ளியுடைய இடச்சிமுலை பள்ளியின் சார்பாகவும் கருப்பகலார் பள்ளியினுடைய சார்பாகவும் அதனுடைய தலைமை ஆசிரியர்கள் 2 பேருக்கும் சார்லஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. கருப்பகலார் பள்ளி சொல்லிட்டேன். நன்றி. அந்த வந்திருந்த உறவுகள் ஆசிரியர் பெருமக்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்ட இடச்சிமுலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பாளையூர் பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார். நிறைவாக நன்றி உரை நமது இயக்கத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் கருணாநிதி அவர்கள் இப்பொழுது நன்றி தெரிவிப்பார்கள். சொல்லுங்க. அழகரசி அவர்களுக்கு தலைமை ஆசிரியருக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர் ரிட்டர்ன் போகிறார். மறுபடி ஓய்வு பெற்ற ஆசிரியர் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமிக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நன்றி உரையை நமது பொருளாளர் LK அவர்கள் இப்பொழுது தெரிவிப்பார். நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தில் இயக்க ஆண்டு விழா, பணி நிறைவு பாராட்டு விழா, பணி மாறுதல் பெற்றவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா என்று முப்புற விழா நடைபெற்றது. இவ்விழாவினை இயக்கக்கூடிய ஏற்றி போற்றிய மைக்கேல் ராஜ் அவர்களுக்கும், தலைமை வைத்த குழந்தைசாமி சார் அவர்களுக்கும், விக்டர் பெர்னாண்டோ சார் அவர்களுக்கும், கீர்த்தி ஆவாசன் சார் அவர்களுக்கும், மா வைத்தியநாதன் சார் அவர்களுக்கும், ஜான் பிரிட்டோ சார் அவர்களுக்கும், அச்சுதமேனன் சார் அவர்களுக்கும், சி வீரமணி சார் அவர்களுக்கும், பா சாந்தி டீச்சர் அவர்களுக்கும், ஸ்ரீ இளங்கோவன் அவர்களுக்கும், மோகன் அவர்களுக்கும் ஆகியோருக்கும், நம் மாநில பொதுச் செயலாளர் மன்றம் சண்முகநாதன் அவர்களுக்கும், மாநில தலைவர் ஆற்றல் மிகு மாநில தலைவர் பேரா ரவி சார் அவர்களுக்கும், நமது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்களுக்கும், பால ஞானவேல் கோட்டூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பால ஞானவேல் அவர்களுக்கும், நமது ஆரூர் மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு மாவட்ட சண்முகவடிவல் சார் அவர்களுக்கும்,
ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் கு நடராஜன் சார் அவர்களுக்கும், ஸ்ரீ முருகானந்தம் சார் அவர்களுக்கும், மு மோகன் சார் அவர்களுக்கும், செந்தமிழன் சார் அவர்களுக்கும், ராயல் பெர்னாண்டோ அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய குணசேகரன் சார் அவர்களுக்கும், கண்ணன் சார் அவர்களுக்கும், கு ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், முருகானந்தம் சார் அவர்களுக்கும், இதயபாரதி அவர்களுக்கும், பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், அன்பழகன் சார் அவர்களுக்கும், சந்திரமோகன் சார் அவர்களுக்கும், ஸ்ரீ வெங்கடேசன் சார் அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற உறுப்பினர் கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அவர் அவர்களுக்கும் மற்றும் நம் இயக்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இயக்கத்தின் விழாவிற்காக ஒத்துழைப்பு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.